السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا ذكر وإنا له لحافظون. صدق الله مولانا العليم. وقال النبينا صلى الله عليه وسلم القرآن حبل الله صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானாரின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ் சொல்லுவான், இந்த குர்ஆனை நானே இறக்கினேன், அதை நானே பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிறார். குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான், இந்த உம்மத்தை குர்ஆன் பாதுகாக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகிவிட்டார்கள். எல்லா எதிரிகளும் காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனால் இஸ்லாம் வீழ்ந்து போகும், இஸ்லாம் எழுவதற்கு வழி இல்லை, இஸ்லாத்தை கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழலிலே இல்லாமல் போகிவிடும், பெருமானாரின் மரணமே இஸ்லாத்தின் அழிவுக்கு காரணம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தை கொண்டு இந்த உம்மத்தை காப்பாற்றினார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிக்கும் ருசுல் என்ற திருவசனம் இந்த உம்மத்தை மீண்டும் வெற்றிக்கு கொண்டு வந்தது என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான், கடவுள் இல்லை. பெருமானார் ரசூல் தான், அவர்கள் கடவுள் இல்லை. கத் ஹலத் மின் கப்லிக்கும் ருசுல், இதுக்கு முன்னால நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள், இறந்து போனார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்து போவார்கள். அதனால் இஸ்லாம் உங்களுக்கு போகிவிடாது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒரு கணம் பெருமானார் இறந்து போனால் அல்லது பெருமானாரை யாராவது கொலை செய்தால் நீங்கள் பழைய மார்க்கத்திற்கு போகிவிடுவீர்களா? உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு நீங்கள் போகிவிடுவீர்களா? அப்படி ஒன்றும் போக வேண்டியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுபிறவியாக இருப்பதுதான் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி ஆயிஷா நாயகிடத்தில் கேட்கப்படுகிறது. அன்னை ஆயிஷாவிடத்தில் கேட்கப்படுகிறது, ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், குலுக்குஹு குர்ஆன், நாயகத்தின் குணம் குர்ஆன் தான், பெருமானாரின் குணங்கள் குர்ஆன் தான், குர்ஆன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு நேர்வழிகளை நமக்கு கொடுத்தான். ஒன்று ரசூல், இன்னொன்று வேதம். அல்லாஹ் இந்த வேதத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்ததினால் தடுமாறி போயிருந்த அந்த குடும்பங்கள், அந்த உம்மத்துமார்கள் மீண்டும் வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் வெற்றிக்கு வந்தார்கள். நாம் பெருமானார் இறந்து போனால் இஸ்லாத்தை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்லாத்திலே நிரந்தரமாக இருக்கலாம். அதற்கு வழிகாட்டியாக குர்ஆன் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, எல்லா இடங்களிலும் குர்ஆன் நெருக்கடி நேரங்களில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஜெர்மன் நாடு, ஜெர்மன் நாம் பார்த்திருக்கிறோம், ஜெர்மன் நாட்டை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே வேதங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறது. எல்லா வேதங்களும், தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான்
எல்லா வேதங்களும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. எல்லா வேதங்களுடைய பிரதிகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. 2 லட்சத்திற்கு மேல பிரதிகள் கொண்டு வந்து தௌராத்து, இன்ஜீல் இவைகள் எல்லாம் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று கொண்டு வந்து குமிக்கப்பட்டது, பரிசீலனை செய்யப்பட்டது. ஒவ்வொரு வேதத்திற்கும் மத்தியிலே பரிசீலனைகள், அதிலே வித்தியாசங்கள் நிறைய இருந்தது. பழைய ஏற்பாடுகளுக்கும் புதிய ஏற்பாடுகளுக்கும் வித்தியாசங்கள் இருந்தது. எப்படி என்று சொன்னால், தௌராத்தே தாவூதே தௌராத் என்பதாக இருந்தது, யூசப் தௌராத் என்பதாக இருந்தது, ஒவ்வொரு பெயர்களிலே இருந்தது. ஆனால் குர்ஆனை உலகம் முழுக்க அதன் பிரதிகளை ஒன்று சேர்த்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 4.5 லட்சங்கள், அதாவது 45,000 பிரதிகள் ஒன்று சேர்க்கப்பட்டது. 45,000 பிரதிகளை ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு பிரதியையும் இன்னொரு பிரதியையும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. அதிலே ஒரு எழுத்துக்கள் மாறப்படவில்லை, ஒரு எழுத்துக்கள் கூட இல்லை, ஒரு புள்ளிகள் கூட மாறவில்லை. குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அப்படியே இன்று வரை இல்லை, கியாமத்து வரை அதை யாரும் மாற்றவும் முடியாது, அதை மாற்றுவதற்குண்டான வாய்ப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழைய ஏற்பாடுகள், புதிய ஏற்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமாக இந்த குர்ஆன் இந்த உலகத்திலே மக்கள் பார்க்கின்ற நேரத்திலே அது எங்கே போய் பார்த்தாலும் அல்லாஹ் மட்டும் தான் சொல்லும். தௌராத், ஜபூர் எல்லாம் வேறு வேறு பெயர்களிலே வந்தது. ஆனால் குர்ஆன் எப்பொழுதும் ஒரே பெயர். அமெரிக்காவிலே போய் எடுத்து பார்த்தால் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் அல் குர்ஆன் அதுதான் இருக்கும். அதே இந்தியாவிலே எடுத்து பார்த்தால் அதே குர்ஆன் தான் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் அல்லாஹ்வை தான் சொல்லுமே தவிர வேறு எந்த இதையும் சொல்லாத குர்ஆன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரான்சிலே குர்ஆனுக்கு எதிராக தாவாக்கள் செய்யப்பட்டது. எப்படி என்று சொன்னால், குர்ஆனை ஒழிக்க வேண்டும், குர்ஆனை அதன்படி நடக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் தாவா செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பிரான்சினுடைய ஒரு எம்பி இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். இஸ்லாத்துக்கு வந்த உடனே அந்த எம்பியை எல்லா மீடியாக்களும் வந்து சேர்க்கிறது. நீங்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? அவரிடத்தில் கேட்கின்ற நேரத்திலே அவர் சொன்னார், நான் காலம் முழுக்க கப்பலில் பயணம் செய்யக்கூடியவன், கடல் பயணம் செய்யக்கூடியவன், கடலை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கிறேன், நிறைய காசு பணங்களை கடலிலே போட்டு அதிலே நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறேன். கடலின் இருள் எனக்கு தெரியும், கடலின் மேல் பரங்கள் எனக்கு தெரியும், கடலுடைய தெற்கு வடக்கு எல்லா திசைகளினுடைய எல்லா திறமைகளும் எல்லா தன்மைகளும் எனக்கு தெரியும். நான் குர்ஆனிலே ஏதாவது கடலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தேன். அதிலே ஒரு வசனம் கதுலுமாத்தின் சொல்லப்படுகிறது. கதுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஷாஹு மௌஜுன் மின் ஃபௌகின் மௌஜ் என்று சொல்லப்பட்டிருந்த வசனம் எனக்கு கண்ணிலே பட்டது. கடல், அதனுடைய கடலுடைய இறுதி, அதனுடைய கடலுடைய அடி இருளாக இருக்கும், இருளுக்கு மேல் இருள், இருளுக்கு மேல் இருள், அது இருட்டாகவே இருக்கும். இதை நான் பலமுறை ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். கடல் இருட்டாக இருக்கும். அழகான ஒரு உதாரணத்தை குர்ஆன் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இதா அஹ்ரஜ யதஹு லம் யக்து யராஹு. இந்த குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கடலின் அடிக்கு போய் அந்த இருளிலே அவனுடைய உள்ளங்கையை பார்த்தாலும் தெரியாது. உள்ளங்கை, தன்னுடைய உள்ளங்கையை கூட பார்த்தால் தெரியாத அளவிற்கு இருளாக இருக்கும் என்பது குர்ஆன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் ஒரு முஸ்லிமை பார்த்து கூப்பிட்டு கேட்டேன். அந்த எம்பி சொல்லுகிறார், அந்த முஸ்லிம் இடத்துல கேட்டேன், உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலில் பயணம் செய்திருக்கிறார்களா, கடலில் பயணம் செய்திருக்கிறார்களா என்று கேட்டேன். அந்த முஸ்லிம் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல் பயணம் செய்ததில்லை. கடல் பயணம் செய்தது மட்டுமல்ல, கடலையே பார்த்ததில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நானும் கடலை பார்த்ததில்லை. ஒரு முறை பெருமானாரிடத்துல போய் கேட்டேன், நாயகமே கடல்னா எப்படி இருக்கும்னு கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடலை பற்றி எனக்கு தெரியாது, நான் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். இந்த எம்பி சொன்னார், கடலை பார்க்கவில்லை, கடல் பயணம் செய்யவில்லை, ஆனால் கடலின் இருளை பற்றி பேசுகிறார், கடலை பற்றி, கடலுடைய எல்லா தன்மைகளை பற்றியும் பேசுகிறார். இவர் பேசவில்லை. இது இறைவன் சொல் என்பதை நினைத்தேன், நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்ற வரலாறுகள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடலுக்கு அடியிலே இருந்தாலும் குர்ஆன் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை முஸ்லிம்களாக மாற்ற சக்தி பெற்றதாக இருக்கிறது என்பதை
இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புரட்சிகள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் குர்ஆன் உதயமாகும். துருக்கி நமக்கெல்லாம் தெரியும். துருக்கி ஒரு அரபு நாடு. அது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த துருக்கி அதிபர் ஒருவர் இருந்தார், கமால் என்ற ஒரு அதிபர். அவர் என்ன சொன்னார்? குர்ஆனையும் முஸ்லிம்களையும் பிரிக்க வேண்டும். குர்ஆனையும் முஸ்லிமையும் பிரித்து விட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும் என்று அவர் முடிவு செய்தார். அதனால் என்ன செய்தார்? குர்ஆனை யாரும் ஓதக்கூடாது, அரபியிலே ஓதக்கூடாது, பாங்கு அரபியிலே சொல்லக்கூடாது, தொழுகை அரபியிலே நடத்தக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை துருக்கியிலே தடை செய்யப்பட்டது. பாங்கு தமிழில் சொல்லவும் அல்லது அங்கே இருக்கின்ற மொழியிலே சொல்ல வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபியில் குர்ஆன் ஓதக்கூடாது, அதே போன்று மொழிபெயர்ப்புகள் தான் ஓத வேண்டும் என்று துருக்கியிலே கடுமையான சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆட்சியில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முழுமையான திருப்பத்தை மாற்றி கொடுத்தான். எப்படி என்று சொன்னால், துருக்கியின் தலைநகரம் என்று இருக்கக்கூடிய அந்த தலைநகரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துருக்கியின் தலைநகரத்தை ஒரு ஹாஃபிஸ் வெற்றி கொள்வார் என்று சொன்னார்கள். குர்ஆனை மனனம் செய்த 17 வயது நிறைந்த ஒரு ஹாஃபிஸ் வெற்றி கொள்வார் என்பதை பதிவு செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த காலங்களிலே அந்த துருக்கியினுடைய தலைநகரத்தை, கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது இப்னு சதியு என்று சொல்லப்படக்கூடிய 17 வயது நிரம்பிய ஒரு ஹாஃபிஸ் தான் அந்த துருக்கியின் தலைநகரத்தை வெற்றி கொண்டார் என்பதாக வரலாறு. குர்ஆன் நாட்டை வெற்றி கொள்ளும், மனிதனின் உள்ளத்தையும் வெற்றி கொள்ளும். எங்கெல்லாம் குர்ஆனை பற்றி தடை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் எதிர்நீச்சல் அடிக்கும் குர்ஆன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த துருக்கி இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த துருக்கி தான் மக்காவினுடைய கண்ட்ரோல். துருக்கியின் கண்ட்ரோல் தான் மக்கா இருக்கிறது, துருக்கியின் கண்ட்ரோல் தான் மதீனா இருக்கிறது. இவைகள் எல்லாம் துருக்கியின் கண்ட்ரோலில் இருக்கிறதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக அங்கே வீழ்ச்சியான இஸ்லாத்தை விழிப்புணர்வாக வெற்றியாக்கினான் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஷ்யாவை பற்றி நாம் தெரிந்திருப்போம். அதன் வரலாறுகளை முன்பு பார்ப்போம். 70 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் ஆட்சி. அந்த ஆட்சியில என்ன சொல்லப்பட்டது? குர்ஆனை பற்றி அங்கே நிறைய தடைகள். பள்ளிவாசலில் குர்ஆன் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் வீடுகளில் குர்ஆன் இருக்கக்கூடாது, குர்ஆனை தடை செய்ய வேண்டும், குர்ஆனை முஸ்லிம்களை விட்டு பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டினார்கள். அந்த ஆட்சியிலே, ரஷ்யாவிலே எந்த அளவிற்கு அவர்கள் தூரமாக்கினார்களோ, இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியிலே தூரத்தை உருவாக்கினார்களோ, அதே வருடத்தில் 25 லட்சங்கள் ஹாஃபிதுகள் முதலிலே ரஷ்யாவிலே உருவானார்கள். ஹாஃபிதுகள் முதலிலே ரஷ்யாவில் தான் 25 லட்சங்கள் ஹாஃபிதுகள் வெளியானார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. குர்ஆன் அடக்குமுறையை விட்டு வெற்றி பெறும். குர்ஆனை எத்துணை முறை நெருக்கடி கொடுத்தாலும் அது வெற்றியின் பக்கம் வந்து சேரும். தெரியாமல் அவர்கள் குர்ஆனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாளைக்கு மறுமையில அல்லது கபர்ல நமக்கு மலக்குமார்கள் தான் வந்து கேள்வி கேட்பார்கள் என்று நினைத்திருக்கிறோம். குர்ஆனும் நம்மை பார்த்து கேள்வி கேட்கும். 5 கேள்வி கேட்கும். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆன் சொல்லும், அதாரிஃபூனி, என்ன தெரியுதான்னு கேட்கும். குர்ஆன் நம்மிடத்தில் ஒரு உருவமாக கொண்டு வந்து மஹ்ஷர் நிறுத்தப்படும். மஹ்ஷர் மைதானத்திலே நாம் ஓதிய குர்ஆன் நமக்கு முன்னால் வந்து நிற்கும். அதாரிஃபூனி, என்ன தெரியலையா உனக்குன்னு கேட்கும். என்ன தெரியலையா, என்னை மறந்துட்டியா என்று கேட்கும். அதுக்கு பதில் சொல்லணும் நம்ம, எனக்கும் உனக்கும் உறவு என்ன என்று கேட்கும். முதல் கேள்வி. நானும் நீயும் உறவில் என்ன உறவில் இருக்கிறோம் என்று கேட்கும். இரண்டாவதாக, என்னை நீ ஓதினாயா என்று கேட்கும். என்னை நீ ஓதினாயா என்று கேட்கும். மூன்றாவதாக, என்னை நீ சிந்தித்தாவது பார்த்தாயா என்று கேட்கும். நான்காவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்னை ஓதி என்னை சிந்தித்து அதன்படி நீ அமல் செய்தாயா என்று கேட்கும். ஐந்தாவதாக, அட்லீஸ்ட் குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை அடுத்தவர்களுக்காவது சொல்லிக் கொடுத்தாயா. இந்த 5 கேள்விகளை கேட்டு அந்த குர்ஆன் நம்மிடத்தில் கேள்விகளை தொடுக்கும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது உலகத்தில் வாழும் காலங்களிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 வயதாக இருக்கக்கூடியவர்கள் ஹாஃபிஸாக ஆகலாம்.
70 வயசுலையும் ஹாஃபிஸ் ஆகலாம், 5 வயசுலையும் குரான் ஓதலாம், 70 வயசுலையும் குரான் ஓதலாம். எல்லா வயதுகளிலும் குரான் ஓதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குரானோடு தொடர்பு கொண்டு குரானினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் அல்லாஹு